இந்த நாளிலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து அனுப்பினார். அந்த வேத பகுதியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். என்னோடு கூட அப்போஸ்தல நடபடிகள் 16ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தல நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகின்றேன். அப்போஸ்தல நடபடிகள் 16 13 15 வரை. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்திற்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லி இவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய 2வது மிஷனரி பயணத்தின் போது ஒரு தரிசனத்தை கண்டு மக்கதோனியாவில் உள்ள ஒரு மனுஷன் வந்து நீர் வர வேண்டும் என்று தன்னை அழைத்த பொழுது அந்த மக்கதோனியா தேசத்திற்கு ஊழியம் செய்ய கடந்து செல்லுகிறார். அங்கே பிலிப்பு என்ற ஒரு பட்டணத்திலே அவர் இருக்கிற நாட்களிலே பிலிப்பி பட்டணத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை தான் நாம் இங்கே வாசிக்கின்றோம். இங்கே லீதியாள் என்ற ஒரு பெண்ணை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அவள் தியத்தீரா ஊராள் அப்படி என்று சொல்லியிருக்கிறது. சிறிய ஆசியாவில் உள்ள தியத்தீரா என்ற ஒரு பகுதியில் லீதியாள் என்பது அவளுடைய பெயர் அல்ல, அந்த ஊராரை குறிக்கிற பெயர். ஆகவே இந்த பெண் அந்த ஊரிலே வசித்து வருகிறாள். அவளை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியம் என் உள்ளத்தை மிகவும் கவர்ந்தது. இன்றைக்கு அதை குறித்து தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். உலகத்திலே பெண்ணாக பிறக்கிற எல்லாருக்கும் பூமியிலே சரித்திரம் எழுதப்படவில்லை என்றாலும் பரலோகத்தில் தேவன் ஒரு சரித்திரத்தை எழுதி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா! நீங்கள் தேவனுக்காய் செய்கிற காரியங்கள், நீங்கள் தேவனை சேவிக்கிற விதங்கள், கர்த்தரை நேசிக்கிற நேசம், இதெல்லாம் பூமியிலே அங்கீகரிக்கப்படவில்லை என்றாலும் பரலோகம் அங்கீகரிக்கிறது. இங்கே ஒரு பெண்ணை குறித்து மிக அழகான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் 14 சொல்லுகிறது, அப்பொழுது தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறது, தேவனை வணங்குகிற ஒரு ஸ்திரீ. ஹல்லேலூயா! அவள் யூத மார்க்கத்தில் இருந்தாளோ அல்லது யூத மார்க்கத்தில் சேர்ந்தாளோ அது தெளிவாக சொல்லப்படவில்லை. ஆனால் ஒரு காரியம் அவளை குறித்து சொல்லியிருக்கிறது, அவள் தேவனை வணங்குகிற ஒரு பெண், தேவனை நேசிக்கிற ஒரு பெண். ஸ்திரீகள் வழக்கமாய் கூடி வருகிறது போல ஆற்றோரத்திலே வந்து கூடியிருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் ஜெபம் பண்ண கூடி வந்தார்களா என்ன என்று வேதம் சொல்லவில்லை. பவுல் அங்கே கடந்து செல்லுகிறார். பவுல் சொல்லுகிறவர்களை இவள் ஆசையாய் கேட்கிறாள். வசனத்தை கேட்க கேட்க அவள் உள்ளத்திற்குள் மாற்றம் வருகிறது. இருதயங்கள் எப்பொழுது மாறும் என்றால் வசனத்தை கேட்கும் பொழுது மட்டும்தான் மாறும், வேறு விதத்திலே மாறாது. ஆகவேதான் பெண்களாகிய நீங்கள் அமர்ந்து வேத வசனத்தை தனியே படிப்பதற்கு நேரம் எடுக்க வேண்டும். இவள் வசனத்தை கேட்கும் பொழுது வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார் என்று. அது ஒரு சூப்பர் நேச்சுரலா நடக்கிற ஒரு காரியம். ஒரு மனுஷனுடைய இருதயம் சாதாரணமாய் திறக்கப்படாது, கர்த்தர் திறந்தாலே ஒழிய. பவுல் சவுலாய் இருக்கும் பொழுது நிருபத்தை வாங்கி கொண்டு தேவனுடைய பிள்ளைகளை உபத்திரவப்படுத்தும்படி கடந்து செல்கிறார். மத்தியான வேளையிலே சடுதியாய் ஒரு ஒளி அவரை சந்திக்கிறது. ஒளியினால் தாக்கப்பட்டு கீழே விழுகிறார். விழுந்தவுடன் அவருடைய கண்கள் குருடாகி போகிறது 3 நாட்களுக்கு. ஒருவேளை வெளிப்புறமான கண்கள் குருடாகி இருந்தாலும்
அகக்கண்களை ஆண்டவர் திறக்கிறார். ஆண்டவருக்கு விரோதமாய் போய்கொண்டிருந்த அந்த சவுல் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? இது எதை குறிக்கிறது? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வருகிற மாற்றத்தை குறிக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் இங்கே வந்து இந்த 4 நாட்களும் அமர்ந்து வசனத்தை கேட்கிறீர்களே, உங்களுக்குள் என்ன நடக்கப் போகிறது? இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றம், இருதயத்தில் மாற்றம் வரப்போகிறது. அதற்குத்தான் ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கின்றார். 18 வயதிலே ஆண்டவர் இயேசுவை என் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். அதற்கு முன்பு வரை நான் வேதத்தை வாசித்ததெல்லாம் இல்லை. எங்கள் வீட்டில் வேத புத்தகமே கிடையாது. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்கு ஒரு வேதம் பரிசாக கொடுக்கப்பட்டது. வாசிக்க வாசிக்க என் கண்களெல்லாம் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டது. வேதத்தில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதா? நான் கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டபடினாலே எனக்கு பைபிளை படின்னு யாருமே சொன்னதில்லை. ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது என் ஆன்மீக கண்கள் திறக்கப்பட்டது. ஆண்டவர் ஜீவனுள்ளவர் என்பதை அந்த வேத வசனத்தின் மூலமாய் தான் நான் அறிந்து கொண்டேன். ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை வேத வசனத்தின் மூலமாய் தான் அறிந்து கொண்டேன். என் அன்றாட வாழ்க்கைக்கு அவர் பேசுவார் என்பதை வேத வசனத்தின் மூலமாய் தான் அறிந்து கொண்டேன். ஆகவே மருத்துவக் கல்லூரியில் படிப்பதற்கு ஏராளமான பாடங்கள் இருந்தாலும் என் நேரத்தில் பெரும்பான்மையான நேரத்தை வேதத்தை படிப்பதிலும் ஜெபிப்பதிலும் நான் செலவிட்டேன். அந்த நாட்கள் இன்பமான நாட்கள். இங்கிருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நான் அன்பாய் சொல்லுகிறேன், ஒரு குடும்பத்திற்குள் நுழைந்து பொறுப்புகளை எடுக்கிற காலங்களுக்கு முன்பதாகவே நீங்கள் உட்கார்ந்து மணிக்கணக்காய் பல முறை வேதத்தை படித்து முடிக்க வேண்டும். இன்பமாய் படிக்க வேண்டும். நன்றாய் ஒரு நோட்டு பேனாவெல்லாம் வைத்துக்கொண்டு என்ன ஆண்டவர் பேசுகிறார் என்று எழுதி படிக்கும் பொழுது வேதம் உங்களுக்கு இன்பமாக இருக்கும். இந்த லீதியாள் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவள் இருதயத்தை திறக்கிறாள். ஆண்டவர் அவருடைய இருதயத்தை திறக்கிறார். இருதயம் திறக்கப்பட்ட பின்பு அவள் ஒரு வேண்டுதலை சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள்? வாசியுங்கள் எல்லாரும் இணைந்து 15ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அவர்களிடத்தில் கேட்கிறார், நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினாள். ஒரு அழகான வார்த்தை வருகிறது, விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினாள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நீ ஒரு விசுவாச பெண். நீ ஒரு விசுவாச பெண். நீ என்னை நம்புகிறாய், என்னை பின்பற்றி வருகிறாய், என்னை நேசிக்கிறாய். உன் வாழ்க்கையின் மேன்மைகள் என்ன என்று சொல்லும்படிதான் உங்களை இன்று அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது என்று. எது விசுவாசம்? காண்கிறதை நம்புவது விசுவாசம் அல்ல. இங்கே ஒருவர் நின்று பிரசங்கிக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் எல்லாரும் ஆம் பிரசங்கிக்கிறார் அப்படின்னு சொல்லுவீங்க. இங்கே இயேசு நிற்கிறார்னு சொன்னால் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பார்ப்பீங்க, இல்லை இயேசு நிற்கிறாரா, இவங்க ஏதோ கதை விடுறாங்க அப்படின்னு. அப்போது பைபிள் சொல்லுது விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். ஆனால் இன்றைக்கு விசுவாச வாழ்க்கையிலே பெண்களாகிய நீங்கள் தடுமாறுகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? எதையோ காண விரும்புகிறீர்கள், கண்டு விசுவாசிக்க விரும்புகிறீர்கள். இந்த பெண் சொல்லுகிறாள், என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசமுள்ள பெண் என்று நீங்கள் எண்ணினால் என் வீட்டிற்கு வர வேண்டும் என்று. ஒரு விசுவாச பெண்ணின் 4 மேன்மைகளை குறித்து இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் யார்? உங்களை தேவன் எப்படி காண்கிறார்? உங்களுக்கு எதையெல்லாம் தேவன் வைத்திருக்கிறார்? நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேச விரும்புகிறார். முதலாவதாக இந்த பெண்ணை குறித்து நாம் வாசித்தோம். 16ஆம் அதிகாரத்தில் அவள் தேவனை வணங்குகிறவள் என்று. முதலாவதாக அவளை குறித்து வேதம் சொல்லுகிற வார்த்தை, அவள் தேவனை வணங்குகிறவர். Who is this God? இந்த தேவன் யார்? இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் என்ன நினைப்பு அப்படின்னா, ஏதோ கடவுளுக்கு பின்னாடி வந்துட்டேன், ஏதோ நடத்துகிறாரு, கஷ்டத்தோட வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறேன், பிரச்சனையோட வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, பல வேளைகளில் அங்கலாய்க்கிறோம், பல வேளைகளில் புலம்புகிறோம். ஆனால்
தேவனை வணங்குகிற நீங்கள் விசேஷமானவர்கள். சொல்லுங்க, நான் விசேஷமானவள். ஏன் தெரியுமா? நீங்க வணங்குகிற ஆண்டவர் விசேஷமானவர். நீங்கள் வணங்குகிற தேவன் பெரியவர். நான் பாடினோம் அல்லவா, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார்? இந்த தேவனை குறித்து வேதம் சொல்லுகிற சில காரியத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை கொஞ்சம் வாசியுங்கள். யாத்திராகமம் 20. சரி, என்னை அன்றி, சொல்லுங்க, என்னை அன்றி உனக்கு ஏன் அப்படி சொல்றாரு? மோசேட்ட பேசும்போது ஆண்டவர் சொன்னாரு, உங்க நாமம் என்ன அப்படின்னு மோசே கேட்டார். இப்போ தேவன் சொன்னார், இருக்கிறவராகவே இருக்கிறேன். எனக்கு ரொம்ப நாள் அந்த வேர்டுக்கு மீனிங் புரியலை. இருக்கிறேன் அப்படின்னா ஐ எம் தட் ஐ எம் அப்படின்னா நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன். ஆபிரகாம் மரிச்ச பிறகு கூட அவருடைய குமாரனுக்கு தேவனாயிருந்தார், யாக்கோபுக்கு தேவனாயிருந்தார், அவருடைய பிள்ளைகளுக்கு தேவனாயிருந்தார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவனாயிருக்கிறார். இதன் பொருள் என்ன? அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். வாயை திறந்து சொல்லுங்க, என் தேவன் உயிரோடு இருக்கிறார், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? எந்த தேவனை வணங்குகிறீர்கள்? உயிரோடு இருக்கிற தேவனை வணங்குகிறீர்கள். ஒரு மெய் தேவனை வணங்குகிறீர்கள். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், கூப்பிடும் பொழுதே கேட்பேன் என்று சொன்னவர். என் 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடினால் நடுவிலே நான் இருப்பேன் என்று சொன்னவர். அப்படிப்பட்ட ஒரு உயிருள்ள தேவனை நாம் வணங்குகிறபடியால் நீங்கள் விசேஷமானவர்கள். இன்னைக்கு உங்கள் பேங்க்ல பேலன்ஸ் 300 ரூபாய் இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் சொல்லணும், நான் விசேஷமானவள், என் ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், ஒரு விசேஷமான ஒரு தேவனை நான் வணங்குகிறேன். இந்த தேவனை குறித்து இன்னும் சில வார்த்தைகளை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 68:8 வாசிக்கலாமா? சங்கீதம் 68:8 சொல்லுது, கர்த்தாவே தேவனாகிய உமக்கு முன்பாக வானமும் பொழிந்தது, இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாகவே இந்த சீனாய் மலையும் அசைந்தது. சரி, இன்னொரு வசனம் சொல்லுது, தேவர்களில் உமக்கு நிகரே இல்லை ஆண்டவரே, உங்களுக்கு நிகர் ஒருவரும் இல்லை. சங்கீதம் 95:3 சொல்லுது, கர்த்தர் மகாதேவன், கர்த்தர் மகாராஜா. சங்கீதம் 97:9 சொல்லுகிறது, அவர் உன்னதமானவர், அவர் உயர்ந்தவர். சங்கீதம் 135:5 சொல்லுது, எல்லா தேவர்களுக்கும் மேலான ஒரு தேவன். அப்போ இவ்வளோ பெரிய தேவனை நம்ம வச்சுட்டு பெண்களாகி நம்ம பல வேளைகள் என்ன நினைக்கிறோம்? ஐயோ ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இப்படியெல்லாம் நடக்குது? ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி இருக்குது? இந்த புருஷன் மாறவே மாட்டாரா ஆண்டவரே? இந்த பிள்ளைங்க திருந்தவே மாட்டாங்களா ஆண்டவரே? என்ன தெரியுமா செய்யணும்? நீங்கள் விசுவாசப்பேன், நீங்கள் விசுவாசப்பேன். நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை அந்த உயர்ந்த தேவனிடத்தில் எடுத்துகிட்டு போகணும். அந்த உன்னதமான தேவனிடத்தில் போய் சொல்லணும், நீங்கள் தான்ப்பா மாற்றுகிறவர், நீங்கள் தான்ப்பா கிரியை செய்கிறவர், நீங்கள் தான்ப்பா சூழ்நிலைமைகள் மேல் ஆளுகை செய்கிறவர், நீங்கள் மாற்றுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அந்த தேவன் மாற்றுவார். மோசே என்ற ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அவர் சொன்னார், ஆண்டவரே, நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்பது எதினாலே விளங்கும் அப்படின்னு கேட்டுட்டு திரும்ப கேட்டாரு, உம்முடைய சமூகம் என் கூட என்ன செய்யணும்? வரணும். உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? எல்லா மார்க்கத்தாரும் தெய்வத்தை தேடி ஓடுறாங்க, ஆனால் இந்த தெய்வம் உங்கள் பக்கத்திலே இருக்கிறார், இந்த ஆண்டவர் உங்கள் பக்கத்திலே இருக்கிறார். நீங்கள் ஏன் விசேஷமானவர்கள் தெரியுமா? ஒரு உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறீர்கள், ஒரு உயிருள்ள தேவனை எப்பொழுதும் கூட வைத்திருக்கிறீர்கள். அவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ விசுவாச பெண். முதல்ல இந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். சொல்லுங்க, என் தேவன் பெரியவர், என் தேவன் உயர்ந்தவர், என் தேவன் மகத்துவமானவர், எல்லா தேவர்களிலும் பெரியவர். அவ்வளோ பெரிய நம்பிக்கையை வச்சுக்கிட்டு இனிமேல் நீங்கள் சோக முகமாக என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. எப்பெல்லாம் மனசு தளருதோ அவரை உயர்த்துகிற பாடல்களை மனசில் பதிச்சு வச்சுட்டு பாடணும், சந்தோஷமாக பாடணும். உங்கள் விசுவாசம் கூடும். சரி, இந்த பெரிய தேவனை வணங்குகிற நீங்க இந்த தேவனை வணங்க முடியாதபடிக்கு
இந்த பெரிய தேவனை வணங்குகிற நீங்க இந்த தேவனை வணங்க முடியாதபடிக்கு உலகத்தில் உங்களுக்கு சோதனைகள் வரும். சில வேளைகளில் பிசாசு உலகத்தை கொண்டு வந்து காட்டுவான், மாம்சத்தை கொண்டு வந்து காட்டுவான், பிசாசின் கிரியைகளை கொண்டு வந்து காட்டுவான். நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல, இது கொஞ்சம் நல்லா இருக்குதே, ஆண்டவரை வணங்கி வணங்கி எதை பார்த்தோம், கொஞ்சம் இப்படியும் போயிடுவோம் அப்படின்னு வேற எதையாவது வணங்க போயிடக்கூடாது. இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் தேவனை வணங்குகிறோன்னு சொல்றாங்க, ஒரே ஒரு நாள் தான் தேவனை வணங்குறாங்க. என்றைக்கு? ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த 3 மணி ஆராதனை மட்டும்தான் அவங்களுக்கும் தேவனுக்கும் கனெக்ஷன். மற்ற நேரங்களில் ஆண்டவரே கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் ஓரத்தில் இருந்துக்கோங்க ஆண்டவரே, இந்த வாரெல்லாம் என் மனம் போல் நான் கொஞ்சம் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கிற வரைக்கும் எதைத்தான் சேவிக்கிறோம்? உலக காரியம், உலக காரியம், உலக காரியம், கவலை, கஷ்டம், பிரச்சனைகள், இதை தான் சேவிக்கிறோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொன்னேனே, அந்த வசனத்தின் படி என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். சில வாலிப பிள்ளைகளுக்கு படிப்பே தெய்வமாக மாறிடுது. ஒரு பெண்ணை ஒரு நாள் ஒரு கூட்டத்துக்கு வாமா அப்படின்னு சொன்னா, ஆண்டி எனக்கு வந்து எக்ஸாம் இருக்குது, படிக்கணும். எக்ஸாம் எப்போ? அடுத்த மாதம் 9ஆம் தேதி அப்படின்னா. நான் கூப்பிட்டது இந்த மாதம் முதல் வாரத்தில் கூப்பிடுறேன். எக்ஸாம் எப்போ இருக்குது? அடுத்த மாதம் 9ஆம் தேதி. ஒரு மாதமாக உட்காந்து படிக்க போகிற. ஒரு தேவனை தேடுறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குனா உன் படிப்பை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரே. அந்த ரகசியம் புரியலை. குடும்ப பெண்களாகி உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு நாளெல்லாம் வீட்டில் வேலை இருக்கா? நான் அவ்வளோ அமைதியாக பார்க்குறீங்க. ஒரு நாளெல்லாம் வேலை இருக்குது. காலையில் எழும்புனதுலேருந்து பின்தூங்கி முன்னெழுவாள் பத்தினின்னு எழுதி வச்சாங்க தமிழில். நமக்கு அதுதான் வாழ்க்கையாக மாறிடுச்சு. பின் தூங்கணும், முன் எழும்பணும், வேறு வழி இல்லை. நீங்கள் கொஞ்சம் கண்ணா சந்துட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைய எக்ஸாம்க்கு எழுப்பிவிட முடியாது. அவன் அப்புறம் திரும்ப சத்தம் போடும், அம்மா நான் உங்களை 6 மணிக்கு எழுப்ப சொன்னேனே, ஏமா என்னை எழுப்பலை அப்படின்னு. இதெல்லாம் நடக்கும் வீட்டில். அப்போது ஒரு நாளெல்லாம் உங்களை ஆக்குப்பை பண்ணுறதுக்கு பல காரியங்கள் இருக்குது. ஆனால் இவைகளுக்கு மத்தியில் ஒரு தேவன் கூட இருக்கிறார்ல. ஆண்டவரே இந்த வேலையை செய்ய போகிறேன்ப்பா, எனக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே இந்த வேலையை செய்ய போகிறேன்ப்பா, எனக்கு பலன் தாங்க. நீங்கள் தேவனை வணங்குகிறவர்கள். நீ ஒரு விசுவாச பெண். ஒவ்வொரு உங்கள் வாழ்க்கை நிகழ்வுகளையும் ஆண்டவரோடு கனெக்ட் பண்ணிக்கணும். நான் படிக்கிற காலத்தில் படிக்கிறதுக்கு ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேட்பேன். ஃபிசியாலஜி புரியல ஆண்டவரே, அனாட்டமி புரியல ஆண்டவரே, சொல்லித்தாங்க ஆண்டவரே. ஃபன்னியாக இருக்குது கேட்குறதுக்கு, ஆனால் அவர் சொல்லி தருவார். எது தெரியலையோ சொல்லி தருவார். இன்றைக்கி உங்களுக்கு வந்து பிரசங்கம் பண்ணுறேனே, இந்த பிரசங்க வார்த்தையை வாங்குறதுக்கு நான் எத்தனை நாள் உட்காந்து, ஐயோ ஆண்டவரே நீங்கள் சொல்கிற வார்த்தை வேணும்ப்பா, நானாக போய் பேசிடக்கூடாது ஆண்டவரே. நானாக 1000 பிரசங்கம் பண்ண எனக்கு வந்து தெரியும் அறிவில், அது வந்து செல்லுபடி ஆகாது. அவர் என்ன சொல்கிறாரோ அதை போய் பிரசங்கம் பண்ணாதான் அது உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும். அப்போது வசனம் சொல்லுது வேற தேவர்கள் வேண்டாம். இன்னைக்கு உங்கள் இருதயத்தை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை செக் பண்ணி பாருங்கள். கடவுளுக்கு முதலிடம் கொடுக்குறோமா? ஆண்டவரையே நினச்சிட்டு இருக்கிறோமா? சில வேளைகளில் மகளுக்கு திருமணம் ஆகலைன்னா காலையில் எழும்பும் போதே முதல் நினைவு என்னதான் வரும்? ஐயோ மகளுக்கு திருமணம் ஆகலையே ஆண்டவரே, வயசு 26 ஆயிடுச்சு ஆண்டவரே, 27 ஆயிடுச்சு ஆண்டவரே. ராத்திரி படுக்க போகும்போது ஐயோ ஆண்டவரே அந்த பிள்ளை இப்படி தனியாக இருக்கிறாளே ஆண்டவரே, இதே நினைவு. இப்படி பலவிதமான தேவர்கள் உங்கள் சிந்தையை ஆண்டு கொள்ளாதபடிக்கு அதை புறம்பை தள்ளிட்டு சொல்லணும், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டான்னு சொன்னாரே. நீங்கள் விசேஷமானவர்கள். ஒரு பெரிய தேவன் இருக்கிறார். He is an on time God. எதையும் சரியாக செய்வார், ரைட் டைமில் செய்வார், சரியான நேரத்தில் செய்வார். ஒரு செகண்ட் கூட முந்தி வரமாட்டார், ஒரு செகண்ட் கூட பிந்தி வரமாட்டார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? மன ரம்மியமாக அவரை சேவிக்கணும். நீ ஒரு விசுவாச பெண், நீ விசேஷமானவள். நீங்கள் ஒரு விசுவாச பெண், நீங்கள் விசேஷமானவர்கள். ஏன் தெரியுமா? ஒரு விசேஷமான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். நான் சொன்னேன் என்னுடைய 18 வயதிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்று. என்னுடைய மருத்துவ படிப்பை நான் தொடர்ந்து அதை முடித்துவிட்ட பிறகு நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். பிஜி பண்ணலை. அதுக்கு முன்னாடி எங்கள் ஃபாதர் எனக்கு ஒரு கிளினிக் வச்சு கொடுத்ததுனால ஹவுஸ் டென்சி முடிஞ்சு உடனே வந்து கிளினிக்கில் உட்காந்தாச்சு. ஒவ்வொரு கேஸ் வரும்போதும் பயமாக இருக்கும். ஐயோ ஆண்டவரே ஏதாவது அலர்ஜி ஆகிட்டா என்ன செய்யுது? இன்ஜெக்ஷன் போட பயமாக இருக்கும். ட்ரிப்பு போட்டுட்டு பார்த்துட்டே உட்காந்துட்டே இருப்பேன், ஏதாவது ரியாக்ஷன் வந்துடக்கூடாதே ஆண்டவரே. மனசெல்லாம் பயம். ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாரு,
வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பாய், அப்பொழுது சொஸ்தமாவார்கள். ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் கொடுக்குறேம்மா. நீ இந்த ப்ரொஃபஷனை பண்ணுறதுனால நீ வியாதியஸ்தர்கள் மேலே கைகளை வைக்கும் போதே நீ விசுவாசிச்சே கை வைக்கணும், சரியாகும் அப்படின்னு. உண்மையா நான் முழு நேர ஊழியத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ப்ராக்டிஸ் பண்ண அத்தனை வருஷமும் பவர் ஆஃப் ரெசரக்ஷனை என் ப்ரொஃபஷனில் நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. நூற்றுக்கணக்கான சாட்சிகள் எனக்கு உண்டு. ஆச்சரியமாய் தேவன் கொடுத்த விடுதலை உண்டு. ஏன் தெரியுமா? ஒரு விசேஷமான தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையவே விசேஷமாக மாற்றிடுறார். குடும்ப உறவுகளிலே பல வேளைகளிலே சிக்கல்கள் தீர்க்கப்படாமல் இருக்கும் பொழுது தேவனை சார்ந்து கொள்ளணும். அவருடைய ஞானத்தை கேட்கணும். என்ன செய்யணும் ஆண்டவரே, எப்படி செய்யணும் ஆண்டவரே, நீங்க சொல்லுங்க ஆண்டவரே. அந்த விசேஷமான தேவன் கூட இருக்கிறதுனால எல்லாத்திலையும் கைட் பண்ணுவார், எல்லாவற்றிலும் உங்களை நடத்துவார். நீங்கள் விசுவாச பெண், நீங்கள் விசேஷமானவர்கள். அன்றைக்கு மோசே பிறந்த பொழுது ராஜா ஒரு பெரிய கட்டளை இட்டுட்டார். என்ன சொன்னாரு? பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் என்ன செய்யணுமா? கொன்று போட வேண்டும். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு இதை கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் ஹேண்ட் மைக் கொடுத்துருவீங்க. Praise the Lord. அன்றைக்கு மோசே பிறந்த பொழுது அங்கே ஒரு பெரிய சட்டம் வந்துச்சு. என்ன சட்டம் வந்துச்சு? பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொன்று போற்றணும் அப்படின்னு. அப்பொழுது எபிரேய மருத்துவச்சிகள் இருந்தார்கள். அவர்கள் தேவனுக்கு பயந்தவர்களாய் இருந்தார்கள். அந்த எபிரேய மருத்துவச்சிகள் என்ன செஞ்சாங்க? ஆண் பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்தார்கள்? தப்புவித்தார்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ ராஜா கேட்கிறாரு, எப்படி நீங்க ஆண் பிள்ளைகள் எல்லாம் தப்பு வச்சீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்ன பதில், எபிரேய ஸ்திரீகள் நல்ல பலசாலிகள். எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல. சொல்லுங்க எல்லாரும். இவ்வளவு சோகமாவா சொல்லுவீங்க? நல்லா சொல்லுங்க. எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல. அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். விசுவாச பெண்ணாகிய நீ அவிசுவாச பெண்ணை போல அல்ல. நீ நல்ல பலமுள்ளவள் அப்படின்னு நீங்க நினைக்கணும். ஆண்டவரே, நான் போய் இதுக்கு பயப்படலாமா? நான் போய் இதுக்கு அழலாமா? நான் போய் இதுக்கு கலங்கலாமா? என் தேவன் என் கூட இருக்கிறீங்களே, நீங்க பெரிய காரியம் செய்வீங்களே. விசுவாச பெண்ணே, உன்னோடு கூட இருக்கிற தேவனோடு நீ ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். உன்னோடு கூட இருக்கிற தேவனோடு நீ ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்ல முடியும். நிச்சயமா முடியும். எத்தனையோ கிரிட்டிக்கலா இருக்கிற பேஷண்ட்ஸ் டெலிவரி ஆகும்போது, நான் ஒரு மிஷன் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கிரிட்டிக்கலா இருக்கும். அவங்கள ஷிஃப்ட் பண்ண கூட முடியாது. வெளியே மழை கொட்டும். அப்படி வேன்ல எடுத்துட்டு போறது சேஃப்டியே இல்லாத ஒரு காலகட்டத்தில் அங்கேயே ஜோம் பண்ணுது. இந்த பெண்களை பார்த்து சொல்லி, நீ வாயை திறந்து சொல்லு, உனக்கு சிசேரியனே கிடையாது, ஆண்டவர் உன்னை நார்மலா பிறக்க வைப்பாரு, நீ வாயை திறந்து இயேசுவே என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லு, நீ நார்மலாய் பெற்றெடுப்பான்னு சொல்லி எவ்வளோ சிசேரியனுக்கு போக வேண்டிய கேஸ் எல்லாம் நார்மலா மாறி இருக்குது. ஹல்லேலூயா. நீங்கள் விசேஷமானவர்கள். நீங்கள் விசேஷமானவர்கள். சொல்லுங்க, நான் விசேஷமானவள். என் தேவன் என்னோடு இருக்கிறார். என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். பெரிய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஒரு பாடலை பாட விரும்புகிறேன். எப்படி ஆண்டவர் நம்ம கூட இருந்தா நம்ம விசேஷமானவர்களாய் மாற முடியும் என்று. தேவன் என்னோடு இருக்கின்றார், என் தேவன் என்னோடு இருக்கின்றார். தேவன் என்னோடு இருக்கின்றார், என் தேவன் என்னோடு இருக்கின்றார். இரவும் பகலும் கூட இருக்கின்றார், என்னை விட்டு விலகாமல் இருக்கின்றார். சொல்லுங்கள். இரவும் பகலும் கூட இருக்கின்றார், என்னை விட்டு விலகாமல் இருக்கின்றார். என்னோடு
என்னோடு என் தேவன் என்னோடு இருக்கின்றார். என்னோடு என்னோடு என் தேவன் என்னோடு இருக்கின்றார். தேவன் என்னோடு இருக்கின்றார். என் தேவன் என்னோடு, தேவன் என்னோடு இருக்கின்றார். என் தேவன் என்னோடு இருக்கின்றார். இரவும் பகலும் கூட இருக்கின்றார். என்னை விட்டு விலகாமல் இருக்கின்றார். மலைகளின் மேலே ஏறினாலும் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், சொல்லுங்கள், வானத்திலே நான் பறந்தாலும் என் தேவன் என்னோடு இருக்கின்றார். வானத்திலே நான் பறந்தாலும் என் தேவன் என்னோடு இருக்கின்றார். என்னோடு என்னோடு என் தேவன் என்னோடு இருக்கின்றார். சொல்லுங்கள், சூறைச் செடியின் கீழ் படுத்தாலும் சோர்வினால் கலந்து போனாலும், சொல்லுங்கள், சோகமா பாடாதீங்க. நிந்தை அவமான நேரத்திலும் உன் தேவன் உன்னோடு இருக்கின்றார். நிந்தை அவமான நேரத்திலும் உன் தேவன் உன்னோடு இருக்கின்றார். உன்னோடு உன்னோடு உன் தேவன் உன்னோடு இருக்கின்றார். சொல்லுங்கள், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் தேவன் உன்னோடு இருக்கின்றார். உன்னோடு உன்னோடு உன் தேவன் உன்னோடு இருக்கின்றார். சொல்லுங்கள், கருவில் உருவான நாள் முதல் கண்கள் மூடிடும் நாள் வரை, சொல்லுங்கள், கண்ணின் மணி போல காக்கின்ற நம் தேவன் நம்மோடு இருக்கின்றார். கண்ணின் மணி போல காக்கின்ற நம் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நம்மோடு நம்மோடு நம் தேவன் நம்மோடு இருக்கின்றார். சொல்லுங்கள், உன்னோடு உன்னோடு உன் தேவன் உன்னோடு, பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உன்னோடு உன்னோடு உன் தேவன் உன்னோடு இருக்கின்றார். சொல்லுங்கள், என்னோடு என்னோடு என் தேவன் என்னோடு இருக்கின்றார். நம்மோடு நம்மோடு என் தேவன் நம்மோடு இருக்கின்றார். ஹல்லேலூயா. கருவிலே உருவான நாள்ல இருந்து பூமியில கண்ணை மூடுற வரைக்கும் ஒரு தேவன் உன்னோடு இருக்கிறார். அந்த தேவனை வணங்குகிற நீங்கள் விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, ஒரு விசுவாச பெண் எப்படிப்பட்டவள் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கலாம். சரி, 3 வசனம் உங்களுக்கு வாசிச்சேன். இந்த வசனம் சொல்லுது, ஸ்திரீகளுக்குள் நீ யாரு? இன்னொரு வசனம் சொல்லுது, ஸ்திரீகளுக்குள் நீ யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவள். இன்னொரு வசனம் சொல்லுது, விசுவாசித்தவளே பாக்கியவதி. ஆர்டினரி லைஃபுக்கும் எக்ஸ்ட்ராடினரி லைஃபுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது, அப்படிதானே? நீங்கள் ஆர்டினரியாக கேஷுவலாக வீட்டில் ட்ரெஸ் பண்ணிட்டு நடக்கிறதுக்கும் அப்படி சும்மா எக்ஸலண்ட்டாக அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு நடக்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கா? நல்லா ட்ரெஸ் பண்ணால் நடையே வேற மாதிரி இருக்கும், அப்படி தானே? உண்மையா இல்லையா? சொல்லுங்கள். அப்போது கர்த்தர்
உங்களை யாரையுமே ஆர்டினரி உமனா இந்த உலகத்தில் வைக்க விரும்பலை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு விசுவாச பெண்ணா இருந்தால் விசுவாசிச்சு 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 தேவனிடத்தில் பெரிய காரியங்களை வாங்க முடியும். விசுவாசித்தவள் பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள். எத்தனை வசனம் சொல்லியிருக்கிறார்ல? 2017 சொன்னாரு, 2016 சொன்னாரு, 2015 சொன்னாரு, அப்புறம் ரட்சிக்கப்பட்ட அந்த வருஷம் சொன்னாரு. ஆனால் ஏன் நடக்கலைன்னா விசுவாசிக்கல, நடக்கலை. விசுவாசிச்சா நிச்சயம் நடக்கும். சில வேளைகளிலே ஆண்டவர் கொஞ்சம் தாமதமாக நிறைவேற்றுவார். நான் முதலாவது சொன்னேன் விசுவாச பெண்ணாகி நீங்கள் விசேஷமானவர்கள்னு. ரெண்டாவது சொல்கிறேன் விசுவாச பெண்ணாகி நீங்கள் விலையேற பெற்றவர்கள். காஸ்ட்லி அல்லது ப்ரெஷியஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது இல்லையா? அதைத்தான் காஸ்ட்லின்னு சொல்லுவோம். நீங்கள் ஏன் விலையேற பெற்றவர்கள்? சில வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 3:36. விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். நல்லா பாருங்க, உலகத்தில் எல்லா பெண்களும் உங்களை மாதிரி தான் இருக்கிறாங்க. பட் யூ ஆர் ப்ரெஷியஸ். ஏன் தெரியுமா? குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்குள்ள என்ன இருக்குது? நித்திய ஜீவன். சத்தமா சொல்லுங்க. நித்திய ஜீவன். உங்களுக்குள்ள என்ன இருக்குது? நித்திய ஜீவன். உங்களுக்குள்ள குமாரன் இருக்கிறார். அந்த குமாரனுக்குள் நித்திய ஜீவன் இருக்குது. அதனால நமக்கு என்ன ஹோப்னா, இன்னைக்கு மரித்தாலும் நான் எங்க போவேன்? இந்த நம்பிக்கை உலகத்தில் இருக்குதா? உலகத்தில் உள்ளவங்களுக்கு இல்லவே இல்லை. அப்போ இட்டர்னல் லைஃப் என்பது ரொம்ப காஸ்ட்லியா, உலகத்திலே காஸ்ட்லி அல்லது ப்ரெஷியஸ்னு சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்றுன்னா அது நித்திய ஜீவன் தான். நம்ம என்ன நினைக்கிறோம்? என்ன நித்திய ஜீவன்? ஆண்டவர் இன்னும் ஒரு வீட்டை கூட கொடுக்கல, நான் 15 வருஷமா வாடகை வீட்டிலே இருக்கிறேன், நித்திய ஜீவன் இருந்து என்னங்க? நோ 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 அம்மா, இந்த உலகத்தில் உனக்கு விலையேற பெற்ற ஒன்றை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னா நித்திய ஜீவன். என் தந்தை மரிக்கும் போது சொல்லி சென்றார், அம்மா எனக்கு இயேசு ஒரு பெரிய பட்டணத்தின் வாசலில் நிற்கிற காட்சியை பார்க்கிறேன், தேவ தூதர்கள் வந்து விட்டார்கள் என்னை அழைத்து செல்வதற்கு என்று சொன்னார்கள். என் தாய் மரிக்கும் போது சொன்னார்கள், தூதர்கள் பாடுகிற சத்தம் கேட்கிறது, நான் ஆண்டவரிடத்தில் போகிற வேளை வந்து விட்டது என்று. எதை இந்த உலகத்திற்கு நாம் சொல்லுகிறோம்னா, நமக்குள்ள இருக்கிற ஜீவன் என்ன ஜீவன்? நித்திய ஜீவன். நமக்கு மரண பயம் கிடையாது. இன்னைக்கு செத்தாலும் பரலோகத்துக்கு போவேன். இது ஒரு பெரிய விலையேற பெற்ற பொக்கிஷம். இந்த பொக்கிஷம் உள்ள இருக்குது. யோவான் 7ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். இந்த பூமியில ஆண்டவருக்காக வாழறதுக்கு உங்களை பலப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். விசுவாச பெண்ணே, நீ கர்த்தரை விசுவாசிக்கும் போது உனக்குள்ள ஜீவ தண்ணீர் ஓடுது. அந்த ஜீவ தண்ணீராகிய ஆவியானவர் உள்ள இருக்கிறார். அவர் தான் உனக்கு பலன், அவர் தான் உனக்கு திடன். எல்லாரும் சோர்ந்து போகலாம், நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. ஏன் தெரியுமா? நீங்க விசுவாச பெண். உங்களுக்குள்ள இருக்கிறது என்னது? ஜீவ தண்ணீர். இதை நம்ம நினைக்கிறதே கிடையாது. டயமண்ட் ஸ்டட்டு வாங்கி பீரோவில் வச்சு அன்னைக்கு தூக்கமே வராது. அப்புறம் மறுநாள் காலையில் எழும்பினோடனே முதல்ல போய், சரி ஸ்டட்டை கூட விட்டுருங்க, நெக்லஸ் முதல்ல போய் அந்த டயமண்ட் நெக்லஸ் எடுத்து ஒரு தடவை பார்த்துக்கிறது. அப்புறம் மறுநாள் ஒரு தடவை பார்க்குறது. நான் நகையெல்லாம் போடலை, போட்டுக்கிறவங்களுடைய அனுபவத்தை சொல்கிறேன். அப்போது சம்திங் ப்ரெஷியஸ் என்கிட்ட இருக்குன்னா நான் பல முறை எடுத்து என்ன செய்வேன்? பார்ப்பேன். எனக்குள்ள ஒரு ப்ரெஷியஸாக ஒன்று இருக்குது. The anointing of Holy Spirit, பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம். நீங்கள் என்னை பார்த்து, சிஸ்டர் ஜெயராணி, உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ப்ரெஷியஸாக நீங்கள் நினைக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்வேன், என் மேலே இருக்கிற கர்த்தருடைய அபிஷேகம் தான். அது ஒன்றை தவிர நான் வேறு எதையும் மேன்மையாக நினைக்கிறதே இல்லை. என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். இந்த 4 நாட்களுக்குள்ள அபிஷேகம் பெறாதவங்க எல்லாம் நீங்கள் அபிஷேகம் பெற போகிறீங்க. ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவங்க உங்கள் அனாயிட்டிங்கை புதுப்பிச்சுக்க போகிறீங்க. இது அக்கினி முகாம். ஆண்டவர் உங்களை அக்கினியாக மாற்ற போகிறாரு. பேச தெரியாதவங்களெல்லாம் பரிசுத்தாவியனர் பேச வைக்க போகிறாரு. பிரசங்கம் பண்ண தெரியாதவங்கெல்லாம் பரிசுத்தாவியனர் ஞானத்தை கொடுத்து வைக்க போகிறாரு. நீங்கள் ஊழியம் செய்ய போகிறீங்க. 2019 உங்களுக்கு விசேஷ வருஷம். 2019 கர்த்தர் உங்களை கையில் எடுக்க போகிறாரு. ப்ராஃபட்டிக் அனாயிட்டிங் உன் மேலே ஃப்ளோவாக போகுது.
கிஃப்ட் ஆஃப் ரெவலேஷன் ஃப்ளோவாக போகுது. அந்த விலையேற பெற்ற பொக்கிஷம் உள்ள இருக்கிறாரே, அவரோடு கூட உங்க வாழ்க்கையை இணைச்சிக்கணும். அவரை துக்கப்படுத்திடக்கூடாது. வாலிப மகளே, நீ உன் பெற்றோருக்கு வெளிப்படையா ரொம்ப நல்ல பிள்ளை, ஆனா உனக்கு ஒரு இன்னர் லைஃப் இருக்குது. அந்த இன்னர் லைஃப்ல நீ யாரை நினைக்கிற? ஆவியானவரை நினைக்கிறியா அல்லது யாரோ ஒரு நபரை நினைக்கிறியா? இன்னைக்கு தடுமாற்றங்கள் வாலிப பிள்ளைங்களுக்கு அதிகமா வருது. மீடியா கொடுக்கிற சோதனைகள் நாட் ஒன்லி ஃபார் யங் சில்ட்ரன், வாலிப பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்களே திருமணமான உங்களுக்கு கூட பல தடுமாற்றங்கள் வாழ்க்கையில். ஒரு ரகசியம் சொல்லித்தாரேன், உங்களுக்கு இருக்க ஆவியானுடைய அபிஷேகம் இருக்குதே, அந்த அபிஷேகத்தை உறுதியாய் பற்றி கொண்டு ஒவ்வொரு நாளும் அனாயிண்டிங்ல நிரம்பி நீங்க ஜெபம் பண்ணும்போது யூ வில் ஓவர்கம் ஆல் டெம்டேஷன்ஸ், எல்லா சோதனைகளையும் மேற்கொள்ள முடியும். ஒரு சகோதரி ஒரு நாள் வந்தாங்க, உங்களோட ஒரு பிரச்சனையை குறித்து நான் பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன்னாங்க. சொல்லுங்க அப்படின்னு. என் கணவர் என்னை ரொம்ப நேசிக்கிறவர், அவர் என்னை உண்மையாகவே நேசிக்கிறார். ஆனால் என்ன அறியாது என் கணவருடைய நண்பர் ஒருவர் எங்கள் வீட்டிற்கு அடிக்கடி வருவார். அவர் மேல் எனக்கு அன்பு பெருகிருச்சு, என்னால் ரெசிஸ்ட் பண்ணவே முடியல, இர்ரெசிஸ்டபிளாக இருக்குது அப்படின்னா. எனக்கு ரொம்ப என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. என் கணவர் என்னை நேசிக்கிறாரு, ஆனால் என்ன அறியாது அவருடைய நண்பரை நான் நேசிக்கிறேன். நாங்கள் பேசி பழக வேற ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்னா. இந்த குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம், கர்த்தரை நேசிக்கிற குடும்பம். இந்த குடும்பத்துக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் சொன்னேன், ஒரு நாள் ஜெபம் பண்ணுறதுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டேன். வந்தாள். அபிஷேகத்தை பெற்றியான்னு கேட்டேன். இல்லைன்னு சொன்னான். வா நம்ம 2 பேரும் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்ட்டு முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தோம். கர்த்தருடைய ஆவியானவர் மகிமையாக இறங்கினார். அன்னைக்கு உடைச்சார் கட்டை, அன்னைக்கு உடைச்சார் அந்த தவறான எண்ணங்கள். ஹல்லேலூயா. சில வேளைகளில் சில சோல் டைஸ், உங்களை அறியாத யார் மேலேயாவது அஃபெக்ஷன், உங்களை அறியாத யார் மேலேயாவது அட்ராக்ஷன், இப்படிலாம் இருந்துச்சுன்னா இதை உடைக்கிறவர் யார் தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட் தான். அபிஷேகத்தால் நிரம்பிய பெண்களே, உங்கள் புருஷன் ஒருவேளை இன்னொரு பெண்ணோடு கூட தவறான உறவில் இருந்தால் கூட உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் அந்த சோல் டைஸை உடைக்கும். நீங்கள் சண்டை போட்டாது உடையாது, அவர் மொபைலை செக் பண்ணாலாம் உடையாது, வாட்ச் பண்ணி நீ எங்கே போன எங்கே வந்தன்னு கேள்வி கேட்கறதுனால உடையாது. ஒரே ஒரு காரியம் தான் உடைக்கும், த அனாயிண்டிங் விச் இஸ் அப்பான் யூ. உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் உடைக்கும். அப்போ நீங்கள் விலையேற பெற்றவங்க. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் வெற்றியாக வாழ்கிறதுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார். சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9-10 ஒரு வசனம், அழகான வசனம் இருக்குது, வாசிங்க. மீட்டுக்கொண்டு மூணாவதா நீங்க ஏன் விசேஷமானவர்கள் தெரியுமா? நீங்க யாரு? இந்த வசனத்தின்படி ராஜாக்கள். உடனே நினைச்சுக்க கூடாது இது பிரதர்ஸ்க்கு தான், நமக்கெல்லாம் கிடையாதுன்னு. பைபிள் உள்ள ஒவ்வொரு வசனமும் உங்களுக்கும் தான். சரியா? பிரதர்ஸ்க்கு சிஸ்டர்ஸுக்குன்னு தேவன் தனித்தனியா வைக்கல. நீங்க யாரு இந்த பூமியில? ராஜாக்கள். நீங்க யாரு இந்த பூமியில? ஆசாரியர்கள். இந்த பூமியில ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு வச்சார். உங்க குடும்பத்துல நீங்க ஆளுகை செய்யணும். சொல்லுங்க, என்ன செய்யணும்? அதுக்காக ஹஸ்பண்டுக்கு ஆர்டர் போடுங்க அப்படி நான் சொல்லல. ஆண்டவருடைய அதிகாரத்தை கையில் எடுக்கணும். குடும்பத்தில் நெகட்டிவா காரியம் நடந்தா உடனே மனசுக்குள்ள அதை நீங்க எதிர்த்து ஜெபம் பண்ணணும். இயேசுவின் நாமத்தில் கட்டணும். சிலர் வீட்டில் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, சிலர் வீட்டில் திருப்தியாகவே இருக்க மாட்டாங்க. சில பிள்ளைங்க கீழ்ப்படியாத பிள்ளைங்களா இருக்கும். யூ ஹேவ் அத்தாரிட்டி. நீங்கள் ராஜாக்கள், உங்கள் கையில் அதிகாரம் கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் போது ஆண்டவரே இந்த பிள்ளைக்குள்ளே இருக்கிற கீழ்ப்படியாமையின் ஆவி என்ன செய்யணும்? விலகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணணும். கடந்த வாரத்தில் ஒரு தாய் அவருடைய மகனை கூட்டிட்டு எங்கள் அலுவலகத்துக்கு வந்தாங்க. அந்த தம்பிக்கு கண்ணில் ஒரு பிரச்சனை, அவனை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணணும். ஸோ கூட்டிகிட்டு வந்து ஜெபம் பண்ணிட்டு போகணுன்னு வந்தாங்க. இப்போது அந்த தந்தையும் அந்த மகனும் உட்கார்ந்துருக்கிறாங்க, அந்த தாய் பின்னாடி நிற்கிறாங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, ஏம்மா இந்த பையனை ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்துருக்குறேம்மா
அப்படின்னு சொன்னாங்களா, அவன் இப்படி பின்னாடி திரும்பி ஒரு முறைச்சான் பாருங்க. அப்புறம் ஜெபிக்கவே மாட்டிக்கிறாமா அப்படின்னாங்க. உச் அப்படின்னு ஒரு சத்தம் பின்னாடி திரும்பி. அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னாடி திரும்பி ரெசிஸ்ட் பண்ணுறான். இதை பார்க்கும்போது எனக்குள்ள அவனுக்குள்ள இந்த அடமண்ட் ஸ்பிரிட் இப்படி கிரியேட் செய்துன்னு நினச்சிட்டு மனசுக்குள்ள, ஆண்டவரே இந்த பையன்ட்ட நான் பேசினா கூட இவன் என்ன செய்வான், இதே தான் செய்வான். இப்போ நீங்கள் பேசணும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துக்குள்ள, இயேசுவின் நாமத்தினால இவனுக்குள்ள இருக்க ரிபல்லியஸ் ஸ்பிரிட்டை நான் என்ன செய்கிறேன், பைண்ட் பண்ணுறேன். அவங்க அப்பா பேசுகிறாரு அதே உச்சு, அவங்க அம்மா பேசுகிறாங்க அதே உச்சு. ஜெபம் பண்ணிட்டு பேச ஆரம்பிச்சேன். கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தான், அப்படியே அடங்கிட்டான். கடைசியில் சொன்னேன், தம்பி உனக்கு ஒரு கண்ணில் பார்வை போயிட்டு, உன் தாய் தகப்பன் இதுவரைக்கும் உன்னை ஆளாக்கி வளர்த்து கொண்டு வந்தாங்க. நீ இன்னும் நல்லா இருக்கணும்னா முதல்ல தேவனை மதிக்கணும், ரெண்டாவது உன் தாய் தகப்பனை மதிக்கணும்னு சொன்னேன். அப்படியே சர்ப்பத்தை போல் படம் எடுத்துகிட்டு இருந்த பையன் அப்படியே பெட்டி பாம்பா அடங்கினான். புத்தி சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்புனேன். அப்போ என்ன நான் யோசிச்சேன்னா, இது இந்த குடும்பத்தில் மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற இளைய சமுதாயம் இருக்குது பாருங்கள், இந்த இளைய சமுதாயமே அப்படி தான் இருக்குது. பெற்றோரின் ஆலோசனை வேண்டாம், பெற்றோருடைய பணம் மட்டும் வேணும். பெற்றோருடைய அன்பு வேண்டாம், நண்பர்களுடைய அன்பு இருந்தால் போதும். வீட்டில் நேரம் செலவழிக்க வேண்டாம், வெளியே ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தால் நல்லா இருக்குது. இப்படி இருக்கிற இளைய சமுதாயத்தை விசுவாச தாயே உன் ஜபந்தான் மாற்ற முடியும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ராஜாக்களா தேவன் வச்சிருக்கிறாரே, அதிகாரம் கொடுத்திருக்கிறாரே, ராஜாவுடைய வாக்கு எங்க சொல்லப்படுதோ அங்க அது நடக்கும்னு பைபிள் சொல்லுதே. அது மாதிரி எவ்ரிடே நீங்க மார்னிங் எழும்பின உடனே உங்க குடும்பத்தில் உள்ள எல்லாவற்றுக்கு மேலும் அதிகாரம் செலுத்தி, அதிகாரம் எடுத்து, ஆளுகை எடுத்து உங்க குடும்பத்தை இயேசுவின் ரத்தத்தில் மறைச்சு நீங்க ஜெபம் பண்ணணும். அப்பதான் விலையேற பெற்றவர்களாகிய நீங்க உங்க குடும்பத்தை விலையேற பெற்ற குடும்பமாய் மாற்றுவீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்குள் இருக்கிறவர் கிறிஸ்து, உங்களுக்குள் இருக்கிறது நித்திய ஜீவன், உங்களுக்குள் இருக்கிறது பரிசுத்த ஆவியாகிய ஜீவன் நதி. இந்த பொக்கிஷங்கள் எல்லாம் வச்சிருக்கிற நீங்க யாரு? விலையேற பெற்றவர்கள். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க. விசுவாச பெண்ணாகிய நான் பெரிய தேவனை வணங்குகிறபடியால் நான் விசேஷமானவள். விசுவாச பெண்ணாகிய எனக்குள் பெரிய தேவனுடைய ஐஸ்வர்யம் இருக்கிறபடியால் நான் விலையேற பெற்றவள், நான் விலையேற பெற்றவள். இனிமே இங்கிருந்து போகும்போது யாராவது நான் குப்பை தூசி அப்படிலாம் யாருன்னா சொல்லிட்டு போகக்கூடாது. சொல்லிட்டு போன நான் விலையேற பெற்றவள். ஐ எம் சோ ப்ரெஷியஸ் என் ஆண்டவருடைய பார்வையில். சரி, மூன்றாவதாக ஒரு விசுவாச பெண் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வித்தியாசமானவளாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? வேற மாதிரி வித்தியாசமாக இருக்கக்கூடாது, வித்தியாசமானவளாக இருக்கணும். பைபிளில் பல வசனங்கள் இருக்குது. யாத்திராகமம் 8ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலர்கள் இருந்த கோசேன் நாட்டை ஆண்டவர் வேறுபடுத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்குது. 8ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். சொல்லுங்க. என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி. ஏன் ரெண்டு பேரும் ஒரே போல இருக்கட்டுமே, அங்க வர வாதம் இங்கேயும் வரட்டும். ஏன் ஆண்டவர் விடலை? அவர் பிள்ளைங்கன்னா அவருக்கு என்னது சொல்லுங்க, அது ஒரு ஸ்பெஷல். என் பிள்ளை அப்படிங்கிறது ஸ்பெஷல். நல்லா சமைக்கிறீங்க, 10 பேருக்கு சர்வ் பண்ணுறீங்க. உங்களுடைய மூத்த மகளுக்கு சிக்கன் தை பீஸ் தான் பிடிக்கும்னா தேடி பார்த்து சிக்கன் தை பீஸை எங்கே போடுவீங்க? சொல்லுங்களேன். அப்படிலாம் செய்ய மாட்டீங்களோ? அந்த பிள்ளை பிளேட்டில் தான் போடுவீங்க. ஏன்னா அவள் உங்களுக்கு விசேஷமானவள். ஆண்டவர் இருக்கிறாரு, உங்களை ஆர்டினரியாக வைக்க விரும்பவே இல்லை, வித்தியாசமாக வைக்கிறாரு. கோசேன் நாட்டை வித்தியாசப்படுத்துறார். என் அன்பு சகோதரி, விசுவாச பெண்ணாகிய நீங்க இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை வித்தியாசமா இருக்கணும். உங்க பேச்சு வித்தியாசமா இருக்கணும், உங்க நட வித்தியாசமா இருக்கணும், உங்க உடை வித்தியாசமா இருக்கணும், எல்லாமே வித்தியாசமா இருக்கணும். ஒரு நாள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்றதுக்கு போனோம். அப்போ ஒரு கார் வந்துச்சு. காரில் முன்னாடி போட்டிருக்கு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அப்போ புரிஞ்சுக்கிட்டு உள்ளேருந்து வர்றவங்கெல்லாம் யாரு? நல்ல கிறிஸ்தவப்பெல்லாம் கொஞ்சம் ஆன்ஷியஸாக பார்த்தேன். யார் இறங்குறான்னா, ஒரு கேர்ள் இறங்குனா உள்ளேருந்து. அவளை பார்த்தா நானே கண்களை மூடிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ எப்படி வந்திருப்பான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் வாலிப பிள்ளைங்களுக்கு ஒழுங்காக உடுத்த சொல்லி கொடுக்கணும். அவள் விரும்புகிறாங்கிறதுக்காக அவள் விரும்பினதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது. நல்லா வாங்கி கொடுங்க.
மாடர்னாக வாங்கி கொடுங்க. ஆனால் ட்ரெஸ்ஸு எதுக்கு வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வாங்கி கொடுக்கணும். விசுவாச தாய்மார்கள், இன்னைக்கு அநேக விசுவாச தாய்மார்கள் தான் பிள்ளைகளுக்கு இடரெல்லாம் இருக்கிறாங்க. திருமணம் பண்ணி கொடுக்குற வீட்டில் அடங்கி வாழணும், கீழ்ப்படிஞ்சு வாழணும் சொல்லி கொடுக்கணும். அங்கே ஒரு பிரச்சனை வந்தோடனே ஐயோ என் பிள்ளை கண் கலங்கிடக்கூடாதுன்னு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடக்கூடாது, சொல்லி கொடுக்கணும். ஏம்மா உன் புருஷன் ஒரு விசுவாச புருஷன்மா, அவர் சொல்கிறது கொஞ்சம் கேளு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நடக்கிறதுக்கு 3 வருஷம் ஆகும், அப்படி தானே? நீங்கள்லாம் எப்படி வாழ்ந்தீங்க? முதல் வருஷமே பூரணமாக மாறிட்டீங்களா? எவ்வளோ சண்டை வந்துச்சு. நான் போய் கிணத்துல குதிச்சிருவேன்னு சொன்னவங்கலாம் எவ்வளோ பேர், தீக்கொளுத்திக்கிருவேன் அப்படின்னு சொன்னவங்கலாம் இருக்கிறீங்க நீங்கள். அப்போது பெண்ணுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? இப்படித்தான் வாழணும், இதுதான் விசுவாச வாழ்க்கை, நீ வித்தியாசமாக இருக்கணுமா, பரவாயில்லம்மா, உன் உடை எப்படி இருக்கணும், உன் நடை எப்படி இருக்கணும், உன் பேச்சு எப்படி இருக்கணும், உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும், ஜெபிக்கணும். இப்படி ஒரு வித்தியாசத்தை விசுவாச தாய்மார்கள் ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், பெண் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் வித்தியாசமானவர்கள். இன்னைக்கு இந்த வித்தியாசத்தை நீங்கள் காட்டலை அப்படின்னா உலகம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாது. வேதத்தில் பல வசனம் இருக்குது நீங்கள் வித்தியாசமாக வாழணுன்ட்டு. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்தத்துக்கும் பரிசுத்தம் இல்லாததுக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் காட்டணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? திரும்ப சொல்லுங்க. நீங்கள் விசுவாச பெண்கள் வித்தியாசமாக இருக்கணும், வித்தியாசமாக வாழணும், வித்தியாசமாக யோசிக்கணும். இல்லை, ஆண்டவர் செய்வார். எபிரேயர் நிருபத்திலே எபிரேய ஆக்கியோன் விசுவாச வீரர்களுடைய பட்டியலை எழுதியிருக்கிறார். அதில் ஒரு வசனம் என்னை ரொம்ப கவர்ந்தது. 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். விசுவாசத்தினாலே என்று எண்ணி பலனடைந்து, எப்படியா? நான் சொன்னேன் விசுவாச பெண்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் எல்லாம் நடக்கும்னு. எத்தனை வயசில் நார்மலாக பிள்ளை பிறக்கும் அந்த நாட்களில்? குறைஞ்சது ஒரு 40, 45. ஏன்னா கொஞ்சம் லேட்டாக தான் கல்யாணம் பண்ணுவாங்க. சாராமாவுக்கு என்ன வயசு? ஏன் அவ்வளோ கால்குலேட் பண்ணி சொல்கிறீங்க? 90 வயசில் பிள்ளை பிறக்கிறதுக்கு அனுக்கிரகம் செய்கிறார். வசனம் சொல்லுது 25 வருஷம் காத்திருந்தாங்களாம். எத்தனை வருஷம்? விசுவாச பெண்ணே, உனக்கு எல்லாம் உடனே நடக்காதுமா, நீ கொஞ்சம் காத்து தான் இருக்கணும், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். மற்றவங்கள வேற மாதிரி நடத்துவார், உங்களை வேற மாதிரி நடத்துவார். மற்றவங்கள வித்தியாசமாக நடத்துவார், உங்களை ரொம்ப வித்தியாசமாக நடத்துவார். மற்றவங்களுக்கு உடனே உடனே நடக்கும், உனக்கு உடனே உடனே நடக்காது. மற்றவங்கெல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க, நீ தான் உபத்திரவத்தின் வழி போவ. ஏன் தெரியுமா? நீ விசுவாச பெண், நீங்கள் விசுவாச பெண். அப்போது இந்த பாதையின் வழியாக நடத்துகிறார்ல, பாடத்தை கற்றுக் கொடுப்பார். எதை கற்றுக் கொடுப்பாரு? சரி, தேவ தூதர்கள் வந்து உன் மனைவியாகிய சாராள் கர்ப்பம் தரிப்பாள் சொன்ன உடனே அந்த அம்மா கூடாரத்துக்குள்ளேருந்து என்ன செஞ்சாங்களா? சிரிச்சாங்களா, நகைச்சாங்களா. எனக்கு போய் இத்தனை வயசில் இன்பம் உண்டாயிருக்குமோ அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க மைண்டை எப்படி செட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, இனிமேல் நமக்கு என்ன கிடையாது? பிள்ளை கிடையாது. விசுவாச பெண்ணே, நீ வித்தியாசமாய் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நிச்சயமாக உனக்கு குழந்தை பிறக்கணும். அப்போது இந்த விசுவாசத்தின் அடிமட்டத்தில் இருந்த சாராமாளுக்கு விசுவாசம் வளர ஆரம்பிச்சு. அழகா சொல்லுது எபிரேயர் ஆக்கியோன் எழுதியிருக்கிறாரு, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலன் அடைந்து பிள்ளைய பெற்றாங்களா இல்லையா? 90 வயசில் கன்னம்லாம் எப்படி இருந்திருக்கும்? சுருக்கு விழுந்திருக்கும், ஸ்கின்னெல்லாம் லூஸாக இருந்திருக்கும், மசில் டோன் எல்லாம் குறைஞ்சிருக்கும், மெனோபாஸ் அட்டைன் பண்ணியாச்சு. ஸோ சான்ஸே கிடையாது. சான்ஸே இல்லைங்கிற இடத்துல கூட ஆண்டவர் உயிரோடு காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. விசுவாச பெண்ணுக்கு கர்த்தர் வித்தியாசமாக தான் நடத்துவார். வாலிப மகளே, 30 வயசு ஆயிடுச்சு, இனிமே வாழ்க்கையே வராது நினைக்காத. உனக்கு அருமையான வாழ்க்கை துணையை ஆண்டவர் கொண்டு வருவார். 6 வருஷம் ஆச்சு, இனிமே பிள்ளை பிறக்காதுன்னு நினைக்காதீங்க. ஆச்சரியமா அதிசயமா ஒரு பிள்ளைய கொடுப்பார். அந்த பிள்ளை விசேஷமான பிள்ளையா இருக்கும். ஹல்லேலூயா. எதுக்கு காத்திருக்கிறீங்க? எதுக்காக வெயிட் பண்றீங்க? எதுக்கு நம்பி இருக்கிறீங்க? புருஷன் மாறவே மாட்டான்னு டிக்ளேர் பண்ணாதீங்க, வாயில ப்ரொக்ளைம் பண்ணுங்க, அவர் ரட்சிக்கப்படுவார். நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம், அவருடைய குடி மாறும், அவருடைய கெட்ட பழக்கம் மாறும், அவர் ஆலயத்துக்கு வருவார். இதுதான் விசுவாச பெண்ணின் வாழ்க்கை. விசுவாச பெண்ணுக்கு வித்தியாசமாக நடக்கும்போது மனசு அழிச்சு போயிடக்கூடாது. உங்கள் வீடு, உங்கள் உறவுகள், உங்கள் வாழ்க்கை எல்லாத்திலையுமே நீங்கள் ஒரு வித்தியாசத்தை காட்டணும்.
உங்கள் வீட்டில் பாடல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். சில வேளைகளில் அவிசுவாசிகள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது பெரிய போராட்டம். திடீர்னு பாஸ்டர் உள்ளே வரும்போது அங்கே சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஐயோ பாஸ்டர் என்ன நினைப்பார் என்னை பற்றி, என்ன பண்ணுறது, அப்படி தான் இருக்குது. ஆனால் தயவு செய்து உங்கள் விசுவாசத்தை விட்டுறாமல், இல்லை ஆண்டவரே என் வீடு ஒரு நாள் ஜெப வீடாக மாறும் ஆண்டவரே, என் வீடு ஒரு நாள் உண்மை துதிக்கிற வீடாக மாறும், என் புருஷன் ஒரு நாள் உண்மை பாடுவார் ஆண்டவரே, உண்மை ஸ்தோத்திரிப்பார் ஆண்டவர், நீங்கள் செய்வீங்க ஆண்டவரே, நம்புனீங்கன்னா நடக்கும். ஹல்லேலூயா. ஒரு ப்ராசஸில் நடத்துவார். அந்த ப்ராசஸில் திரும்ப 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 அவர் சொன்ன வாக்கு தத்தங்களை நினைவு கூறுங்க. திரும்ப 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 அதே ஜெபத்தை போய் செஞ்சாலும் பரவாயில்ல, முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுங்க. எங்கள் ஊழியத்தில் கர்த்தர் ஒரு பெரிய பிரேக் த்ரூவை தேசத்துலேயும் ஊழியத்திலையும் செய்யணும்னு சொல்லிட்டு செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு உபவாசம் துவங்கி இருக்கிறோம். இன்றைக்கு 83வது நாள். ஒரு வேளை சரீர பலவீனம் அதெல்லாம் வந்தால் கூட நிறுத்தலை ஜெபத்தை. ஏன் தெரியுமா? தேசத்தில் மறுரூபம், நம்முடைய பட்டணத்தில் மறுரூபம், ஊழியத்தில் மறுரூபம், குடும்பங்களில் மறுரூபம், தனிப்பட்ட வாழ்க்கையில் மறுரூபம். இந்த 5 காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. கண்கால எதுவும் நடக்கலை, ஆனால் நடக்க போகுதுன்னு நம்புகிறோம். ஹல்லேலூயா. கண்ணில் எதுவும் தெரியல, ஆனால் நடத்துவாருன்னு நம்புகிறோம். ஏன்னா வேதம் சொல்லுது, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் வாய்க்கால வெட்டுங்க தண்ணி நிரம்புன்னு சொன்னாரு. மகளே சோர்ந்து போகாதே, மகளே தளர்ந்து போகாதே, உன் ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் உண்டு. ஆண்டவர் பதில் தருவார். உன் வீட்டில் அற்புதம் நடக்கும், உங்க குடும்பங்களில் ரட்சிப்பு வரும், உங்க வியாதி சுகமாகும், அற்புதங்களின் தேவன் நிச்சயம் செய்வார். ஒரு பாடல் எழுத வச்சாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காலேஜில் 3rd இயர் படிக்கும் போது எழுதின அந்த பாட்டு யூடியூப்ல பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். நடக்கும் 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 நடக்கும், அற்புதம் உனக்கு நடக்கும். திறக்கும் 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 திறக்கும், புது வழி உனக்கு திறக்கும். சொல்லுங்கள். நடக்கும் நடக்கும், அற்புதம் எனக்கு நடக்கும். திறக்கும் 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 திறக்கும், புது வழி எனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். சொல்லுங்கள். ஹல்லேலூயா. விசுவாச பெண்ணாகிய நீங்கள் விசேஷமானவர்கள், விசுவாச பெண்ணாகிய நீங்கள் விலையேற பெற்றவர்கள், விசுவாச பெண்ணாகிய நீங்கள் வித்தியாசமானவர்கள். 4வதாக விசுவாச பெண்ணாகிய நீங்கள் விவேகம் உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே பிறந்தபோது அப்பா அம்மா என்ன செஞ்சாங்களாம்? கொஞ்சம் யோசிங்க. அப்போ எல்லா பிள்ளையும் தூக்கி நதியில் போட்டாங்கல்ல. ஆனால் இந்த பெற்றோர் ஞானமாக ஒன்று செஞ்சாங்க. அந்த ஞானமாக செஞ்சதை ஃபெய்த்தில் தான் செஞ்சாங்க. என்னது? பிள்ளை அழகாக இருக்குது, கடவுள் இப்படி ஒரு அழகுள்ள பிள்ளைய எனக்கு கொடுத்தாருன்னா அது வாழணுன்ட்டு தான் என்ன செஞ்சுருப்பாரு? கொடுத்துருப்பாரு. உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரே, பிசாசு பிடுங்கிட்டு போகிறதுக்கு அந்த பிள்ளைங்களை தேவன் உங்களுக்கு கொடுக்கல. இன்னைக்கு அநேக குடும்பத்தில் பிள்ளைங்க பிசாசுக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க, பிசாசுக்கு இரையாய் போயிருக்கிறாங்க. இந்த பெற்றோர் என்ன செஞ்சாங்களாம்? அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து பிள்ளைய நாணர் பெட்டியில் ஒளிச்சு வச்சாங்களாம்.
இதுக்கு விசுவாசத்தோடு கூடிய ஒரு ஞானம் தேவையா இருந்துச்சு. இன்னைக்கு அநேக பெண்கள் பக்தியா இருப்பாங்க, புத்தியா நடக்க மாட்டாங்க. ஒரு சின்ன மதியீனமான செயல் விவாகரத்து வரைக்கும் போயிடும். ஒரு சின்ன அவசரப்பட்டு பேசின பேச்சு குடும்பத்தில் பிளவுகளை கொண்டு வந்துடும். அப்போ எதை கேட்கணும் ஆண்டவற்றை? ஆண்டவரே, நான் உங்களை விசுவாசிக்கிறேன். எல்லாமே விசுவாசம்ட்டு போயிடக்கூடாது. சில வேளை ஞானமாகவும் நடக்கிறதுக்கு என்ன செய்யணும் தெரியணும். இந்த பெண்ணும் அவங்க புருஷன் என்ன செஞ்சாங்களாம்? பிள்ளையை ஒழிச்சு வச்சாங்களாம். என் அன்பு சகோதரிகளே, கடைசியாக நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு காரியம், வரப்போகிற தலைமுறையை தன் கையில் எடுக்கிறதுக்கு பிசாசு வேகமாக கிரியை செய்கிறான். டார்கெட் எது தெரியுமா? உங்கள் பிள்ளைங்களும் என் பிள்ளைங்களும் தான். மற்ற பிள்ளைங்களுக்கு வேற மாதிரி நடக்கும், ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கு வித்தியாசமாக நடக்குது. என் அன்பு சிநேகிதி ஒருவர் யூகேயில் இருக்கிறாங்க. பையன் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். திடீர்னு அம்மா தலைவலிக்குதுன்னு சொல்லியிருக்கிறான். ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனால் பிரெயின் ஹெமரேஜ் ஆகி 15 வயது குழந்தை மரிச்சு போயிடுச்சு. இன்னொரு ஊழியர் செய்கிற ஒரு பெண், அவருடைய வாலிப மகன் 17 வயது, பைக்கை எடுத்துட்டு நைட்டு ஒரு பையனை கூப்பிட்டு போயிருந்துருக்கிறான். ஒரே பையன் எதுக்க வந்த லாரியில் மோதி ஸ்பாட் அவுட். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் பிசாசினால் பீடிக்கப்பட்டிருக்கிறாங்க. பலவிதமான மீடியாக்குள்ள உள்ள போகிறதுனால அசுத்த ஆவிகள் அவங்கள ஆட்கொள்ளுதுன்னு நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியல. ப்ரேயிங் மதர்ஸ், பிலீவிங் மதர்ஸ், உங்களுக்கு சொல்கிறேன், இந்த காலத்தில் நீங்கள் மௌனமாக இருக்கவே கூடாது. நீங்கள் ஞானமுள்ள பெண்களா என்ன செய்வீங்களோ தெரியாது, முழங்கால நின்று உங்கள் அடுத்த தலைமுறையை நீங்கள் பாதுகாக்கணும். ஒரு விசுவாச பெண் ஞானமுள்ள பெண்ணா இருக்கணும். அதே சாப்டர்ல ராகாப் என்ற பெண்ணை குறித்து 31ஆம் வசனம் சொல்லுது, அவள் வேவுக்காரரை விசுவாசத்தில் ஏற்றுக்கொண்டு தன் வீட்டாரோடு கூட சேதமாகாதிருந்தாள் அப்படின்னு. ஹோல் எரிகோவும் இஸ்ரவேலருக்கு விரோதமாக நிற்குது. இந்த ஒரு பெண் மட்டும் ஞானமா அந்த வேவுகாரரை கூப்பிட்டு உள்ள வச்சு ப்ரொடெக்ட் பண்ணதுனால தன் குடும்பத்தை காப்பாத்திட்டா. உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க ஊழியத்திலே மிகப்பெரிய ஊழியமும் பிரதான ஊழியமும் உங்க குடும்பத்தை காத்து கிறிஸ்துவண்டை சேர்க்கிறது தான். நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க, முழங்கால் போட்டு அதிகாலையில் ஜோம் பண்ணுங்க, இரவில் ஜோம் பண்ணுங்க, பிள்ளைங்க தலை மேலே கை வச்சு ஜோம் பண்ணுங்க. புருஷன் குடிச்சிட்டு வந்தார்னா சண்டை போடாதீங்க, ஜோம் பண்ணுங்க. அவர் உங்களை நேசிக்கலைன்னு ஆர்கியூ பண்ணாதீங்க, ஜோம் பண்ணுங்க. உங்க முழு குடும்பத்தையும் கிருபைக்குள்ளேயும் இயேசுவ ரத்தத்துக்குள்ளேயும் மூடி மறைக்கிற ஒரு ஞானத்தை இன்னைக்கு தேவன் உங்களுக்கு தருவார். ஒரு லீதியாள் தேவனை வணங்குகிற அந்த பெண் சொன்னா, நான் கர்த்தரிடத்துல விசுவாசம் உள்ளவள்னு என்னை எண்ணினா என் வீட்டில் தங்கிருங்க. கடைசியா உங்களுக்கு சொல்றேன், ஒரு விசுவாச பெண் தேவனுடைய ஊழியத்தில் எதையாவது ஒன்று செய்வாள். ஒன்று அவள் தேவனுக்கு ஊழியம் செய்வாள், இல்லை என்றால் ஊழியம் செய்கிறவர்களை தாங்குவாள், ஊழியம் செய்கிறவர்களுக்கு கொடுப்பாள், ஊழியம் செய்கிறவர்களை உபசரிப்பாள். யாருக்காக வாழ்றீங்க? இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு லீதியாளை முன் வச்சு அந்த பெண்ணை போல நீங்களும் தேவனை வணங்குகிற நீங்கள் இந்த உலகத்தில் வேறு எதையும் வணங்காதபடி தேவனுக்காக வைராக்கியமாய் வாழும்படி ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கிருபை உங்க மேல ஊற்றுவார். மீதியான காரியங்களை உங்களோடு கூட நாளை தினத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். எல்லாரும் இருக்கிற இடங்களில் ஒரு நிமிஷம் எழும்பி நிற்கலாமா? தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா. வாயை திறந்து எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அந்தகார இருளில் இருந்து என்னை ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு கொண்டு வந்தீங்களே, அந்தகார இருளில் இருந்து என்னை ஆச்சரியமான வெளிச்சத்தின் இடத்திற்கு கொண்டு வந்தீங்களே ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமா இருக்கிறவர் இரட்சகர் இயேசு. நீ ஒரு ஓட்டத்தை ஓட அழைக்கப்பட்டிருக்கிறாய் மகளே, அது விசுவாச ஓட்டம். இந்த விசுவாச ஓட்டத்தில் உன்னோடு கூட ஒருவர் வருகிறார், அவர் இரட்சகர் இயேசு. உன் பலவீனத்தில் உனக்கு உதவி செய்வார் மகளே. நீ தடுமாறும் பொழுது உன்னை தாங்கி நடத்துவார், நீ தளர்ந்து போகும் பொழுது உன்னை தூக்கி நிறுத்துவார். அந்த தேவன் ஜீவன் உள்ளவர், அந்த தேவன் உயிருள்ளவர், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் உன்னை விசேஷமானவளாய் மாற்றி இருக்கிறார், உன்னை விலையேற பெற்றவளாய் மாற்றி இருக்கிறார், உன்னை வித்தியாசமானவளாய் மாற்றி இருக்கிறார், உன்னை விவேகமானவளாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? வாயை திறந்து சொல்லுங்க, என்ன விசுவாச பெண்ணாய் மாற்றினீங்களே, நன்றி ஆண்டவரே.
என்னை விசுவாச பெண்ணாய் மாற்றினீங்களே நன்றி. தேவனே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவே நான் உம்மை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன். அப்பா, என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில நீங்க செய்யறதெல்லாம் நன்மைக்கு எதுவாய் என்று விசுவாசிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்வீங்கன்னு விசுவாசிக்கிறேன். நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, விசுவாசத்துல தளர்ந்து போயிருந்தேன். இன்றைக்கு என்ன பலப்படுத்தினீங்களே, உமக்கு நன்றி. விசுவாச மகளே, நீ விலையேற பெற்றவள். நீ ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். தேவன் உன்மேல் இருக்கிறார். அவருடைய நித்திய ஜீவன் உனக்குள் இருக்கிறது. அவர் கொடுத்த ஜீவ நதி உனக்குள் இருக்கிறது. You are so precious. நீ ஆண்டவருக்கு முன்பதாக விலையேற பெற்றவள். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹalleluya வஷந்தரரவோ யெகோவா ஈரே. எங்கள் பரலோக பிதாவே, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வாலிப மகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். லீதியாளை போல இவர்கள் இருதயங்களை எல்லாம் கர்த்தர் இன்றைக்கு திறந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். திறக்கப்பட்ட இந்த இருதயத்திலே விசுவாசம் மாத்திரம் நிறைந்திருப்பதாக. நீர் கொடுத்த நித்திய ஜீவனுக்காய் நன்றி. நீங்க கொடுத்த ஜீவ தண்ணீருக்காய் நன்றி. ராஜாக்களாய் மாற்றி இருக்கிறதற்காய் நன்றி அப்பா. இவர்களை விசேஷமானவர்களாய் விலையேற பெற்றவர்களாய் மாற்றினீரே. கோடான கொடி ஸ்தோத்திரம். தெய்வீக ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்து கேட்கலாம், எனக்கு தெய்வீக ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. I need your wisdom, oh God. இந்த உலகத்தை வெறுக்க, பிசாசை வெறுக்க, மாம்சத்தை வெறுக்க, இயேசுவே உமக்காக வாழ, லீதியாளை போல தேவனுக்காய் வாழ, தேவனை வணங்க, தேவனை விசுவாசிக்க விசேஷ கிருபைகளை கொடுங்கப்பா. ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காய் ஜெபிக்கிறேன். உன்னதமான தேவன் தேவைகளை சந்திப்பீராக. உம்முடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.